வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறவர் வழக்கறிஞர் திரு இளங்கோவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். கெஜ்ரிவாலினுடைய விடுதலை அப்படின்றது நற்செய்தியாக இந்தியா கூட்டணிக்கு இருக்கும். ஆனால் அது என்ன தேர்தல் காலத்துல பயன்பெற போகுது, அதனால என்ன பலன் இருக்க போகுதுன்னு இருக்கு இல்லையா? கட்டாயமா மக்கள் மத்தியில இந்த விஷயங்களை அவங்க எப்படி எடுத்து சொல்றாங்க, எவ்வளவு எஃபெக்டிவா எடுத்து சொல்றாங்கன்றதை பொறுத்து தான் இருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் விடுதலை மட்டுமே என்பது நம்மை போன்றவர்கள் விவாதிக்கிறோம், தொலைக்காட்சியில் ஒரு நாள் செய்தியாக இருக்கும். ஆனால் ஆம் ஆத்மி கட்சியை எவ்வாறு அது ஊக்குவிக்கப் போகிறது, தேர்தல் பரப்புரையில் ஆம் ஆத்மியினுடைய கட்சி எந்த அளவிற்கு செயல்பட போகிறது, மற்ற கட்சிகளோடு இணைந்து எப்படி பரப்புரையை மேற்கொள்ளப் போகிறது அப்படின்னு பார்க்கறது மிக மிக முக்கியமான ஒன்று. ஏன்னால் ஆம் ஆத்மி கட்சி நீங்கள் விரும்பலாம் விரும்பாமல் போகலாம், ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது தேர்தலில். அதுலேயும் நீங்கள் கோவாவில் இருக்குது, குஜராத்தில் அவங்களுடைய இம்பேக்ட் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம பல தேர்தல்களில் பார்த்து வந்திருக்கோம். பஞ்சாபில் ஆட்சியிலையும் வந்துட்டாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு கட்சி பல நெருக்கடிகளை சந்தித்து வெளியில் வருது. பல நெருக்கடிகள், ஆட்சியில் இருந்து கொண்டே சிறையில் இருக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகிறார்கள். இதில் இன்னொன்று நம்ம சொல்லி ஆகணும். செந்தில் பாலாஜி சிறையில் இருந்த பொழுது அவர் எப்படி சிறையில் இருக்கலாம், 48 நாள் இல்லைனாலும் அரசு ஊழியர் எடுத்துடுறீங்களே என்றெல்லாம் ஒரு நீதிபதி கேட்டார். இப்போ இந்த உச்ச நீதிமன்றத்தில் எத்தனை மாதம் இவர் உள்ள இருந்தார்னு உங்களுக்கு தெரியும். கெஜ்ரிவால் உச்ச நீதிமன்றம் அந்த கேள்வியை கேட்கல. இதெல்லாம் மக்கள் கேள்வி கேட்கணும்னு நான் சொல்ல வரேன். அது என்ன, சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு தனிப்பட்ட ஒருவருக்கு மட்டும் அப்படி தோணுது, அவர் ஏன் தலையிடுறாரு? ஒரு நீதிபதிக்கு அது வேலை கிடையாது. செந்தில் பாலாஜி விஷயத்தில் அவ்வாறு சென்னை உயர் நீதிமன்றம் கேட்டது சரியான பார்வை அல்ல அப்படிங்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கில் ப்ரூஃபா இருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் முதன் மந்திரி இவ்வளவு நாள் சிறையில் இருந்திருக்கிறார். நீங்க எப்படி சிறையில் இருக்கலாம்னு உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்கலையே. இடைக்கால நிவாரணம் கொடுத்திருக்காங்கல்ல. அப்ப செந்தில் பாலாஜிக்கு வேற ஒரு சட்டமாக சென்னை உயர் நீதிமன்றத்தில் அந்த கேள்வி ஏன் எழுப்பப்பட்டது அப்படிங்கிறதையும் நம்ம இப்ப விவாதத்துக்கு எடுத்தாகணும். இதெல்லாம் மறக்கக்கூடிய விஷயங்கள் அல்ல. இவைகள் மறந்து கடந்து போகக்கூடிய சமாச்சாரங்கள் அல்ல. இவைகளை கவனத்தில் வைத்துக்கொண்டு மக்கள் மத்தியில் நாம் எடுத்து செல்ல வேண்டும். அப்போ செந்தில் பாலாஜி விஷயத்திலும் ஒரு அரசியல் டார்கெட் இருந்திருக்கிறது அப்படிங்கிற ப்ரூஃப் தான் நமக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு வகையில் அதை சொல்லாமல் விளக்கி இருக்கிறார் தமிழ்நாட்டிற்கு. செந்தில் பாலாஜிக்கு அந்த கேள்வி ஏன் எழுப்பப்பட்டது, இது திமுக மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லணும். திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் மன்றத்தில் இதை எடுத்து சொல்ல வேண்டும். எங்களுக்கு எதிராக இந்த கேள்வி எழுப்பப்பட்டது, அப்படி ஒன்று இல்லை என்பதற்கு உச்ச நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கிலேயே மக்களுக்கு தெளிவாகி இருக்கிறது. எனவே செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி கொடுத்தது என்பது எந்தவித தவறும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கணும். மக்கள் மத்தியில் அதை சொல்லியிருக்கணும். இதெல்லாம் எல்லாமே எந்த ஒரு காலகட்டத்திலும் இல்லாத அளவுக்கு ஒரு மாநில அமைச்சர்களை, முதல்வர்களை ஒரு வழக்கில் கைது செய்கிறீங்க. ஆனால் 2 ஆண்டுகளாக புலன் விசாரணைன்னு நடத்திட்டு இருக்கிறீங்களே ஒழிய விசாரணையை முடித்துட்டு வழக்கு தொடுக்கலையே. ஆனால் இதுவே டிலேடான ஒரு தீர்ப்பு தான். ஏன்னா ஏற்கனவே குஜராத்ல எலெக்ஷன் முடிஞ்சிச்சு. எலெக்ஷன் முடியறதுக்கு முன்னாடி இருந்திருந்தா, விடுதலை பண்ணியிருந்தா, ஒருவேளை ராகுல் காந்தியும் கெஜ்ரிவாலும் இணைந்து பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தா அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். குஜராத்ல 26 தொகுதிகள் போயிடுச்சு. இப்போ டெல்லி, குஜராத் போன்ற சிறு சிறு மாநிலங்கள் தான் இருக்குன்றப்போ அங்க எப்படி களத்தை மாற்றி அமைப்பதற்கான இன்னும் சரிபாதையான தொகுதிகள் இருக்கு இன்னும் வட மாநிலங்கள்ல. இருந்தாலுமே கூட கெஜ்ரிவால் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போறார் வட மாநிலத்தில் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. உண்மைதான். நீதிமன்றத்தை பொறுத்தவரையில் நீங்க பாத்தீங்கன்னா சில சங்கடங்கள் நீதிமன்றத்திற்கு இருக்கு. என்னன்னா, ஒருவர் மனு போட்டுவிட்ட மறு நிமிடமே அதை அவசரமாக விசாரித்து உடனடியாக முடிவு செய்யக்கூடிய நிலைமையில் நீதிமன்றங்கள் இல்லை. அதற்கான இதுதான் நீதிமன்றத்திற்கு மக்கள் வருவதற்கு தயங்கக்கூடிய காரணமும் இதுதான். போனோம்னா விரைவில் தீர்ப்பு கிடைப்பதில்லை அப்படின்னு. இதுதான் வணிகத்தில், அதாவது கமர்ஷியல் ஏரியாவில் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் ஆர்பிட்ரேஷன், கன்சிலியேஷன், மீடியேஷன் சொல்லி ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் ஒன்று உருவாக்கியிருக்காங்க. இதுதான் கடந்த 30 ஆண்டுகளாக இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், வெளிநாட்டு முதலீடு கொடுக்குறவங்க உங்கள் நீதிமன்றத்துக்கு போனால் காலம் ஆகும் ஒரு வழக்கு போட்டால்.
அப்போ நாங்கள் பல ஆயிரம் கோடி முதலீடு செய்துவிட்டு ஒரு சின்ன வித்தியாசம் எனக்கும் எதிர்த்தரப்புக்கும் இருந்தால் அவங்க சிவில் கோர்ட்டுக்கு போனால் எப்போ முடிப்பீங்கன்றதை உங்களாலே சொல்ல முடியாது. எனவே சட்டத்தை ஏற்படுத்துங்கன்னு சொல்லி தான் ஆர்பிட்ரேஷன் லா வருது, மீடியேஷன் இருக்கு. இப்போ மக்கள் பலரும் இப்போ சாதாரண கான்ட்ராக்சுவல் ஒப்பந்தம் சம்பந்தமான விஷயத்துல சிவில் விஷயங்கள்ல அதுக்கு போறாங்க. கிரிமினல் கோர்ட் விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்னமும் இந்தியாவில் ஜனநாயகம் வளரவில்லை என்றுதான் ஒரு வழக்கறிஞராக நான் சொல்லி கொண்டிருக்கிறது எனது அனுபவத்தோடு. என்னன்னா, ஒரு முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்துவிட்டு ஒருவருடைய வாழ்க்கையை அழித்து விடலாம். சார்ஜ் ஷீட் போட வேண்டியதில்லை, ட்ரையல் நடத்த வேண்டியதில்லை என்கிற முறையில தான் இந்தியா இருக்கு. உதாரணமா உங்களுக்கு பத்திரிகைகளும் அதுக்கு பங்களிக்கிறாங்க. என்னன்னா, ஒரு முதல் தகவல் அறிக்கை என்பது குற்றச்சாட்டு அல்ல, ஒரு தகவல். யாரோ சொல்றாங்க, இது விசாரிப்போம்னு போலீஸ் போறாங்க. அப்ப அந்த விசாரணை காலகட்டத்திலேயே நம்முடைய பத்திரிகைகள் இவர் அதை செய்தார், இதை செய்தார் என்று அந்த தகவல் அதாவது ட்ரையல் கூட இல்லாமலேயே கன்விக்ஷன் கொடுத்துடுறாங்க. பலருடைய விஷயங்களை போய் பாருங்க, இறுதியே எட்டி இருக்காது அந்த வழக்கு. எஃப்ஐஆர்லேயே முடிஞ்சிருக்கும் ஒரு வருஷம் கழிச்சு. ஆனால் நம்ம அதை பிரச்சாரம், இப்போ உதாரணமாக ஜாஃபர் சாதிக் மீது ஒரு வழக்கு வந்தது. உடனடியாக ஒட்டுமொத்த மீடியாவிலையும் அவர் முடிஞ்சது, அவர் எல்லா தப்பையும் செய்துட்டாருன்ற மாதிரி தான் ஒரு பிரச்சாரம். நமக்கு தெரியாது என்கிற எண்ணமே இங்கே கிடையாது. ஸோ கிரிமினல் கேஸில் இன்னமும் மோசம். ஒரு வருஷத்துக்கிட்ட சிறையில் இருக்கிறது என்பது மந்திரிகளுக்கே ஒரு சாதாரண நிலைமையாக இருக்குது. விசாரணையோடு இல்லை, விசாரணையே இல்லாமல். இதெல்லாம் நம்ம ஜனநாயகத்திற்கும் நீதித்துறைக்கும் அழகல்ல. அப்போ தன்னால் முடிந்தவரை என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்படுகிற நிலைமையில தான் நீதிமன்றங்கள் இருக்கு. இப்போ இவைகளை சரி செய்யணும் என்பது மக்கள் மன்றத்தில் தான் இருக்கு. மக்கள்கிட்ட தான் சட்டங்கள் சரியாக இருக்கணும், ஆளப்படணும்னு நினைக்கணும். தான் ஆட்சிக்கு வந்தால் சட்டத்தை மீறலாம், தான் எதிர்கட்சியில் இருந்தால் சட்டம் தன் கடமையை நியாயமா செய்யணும் என்ற மாதிரியான எண்ணங்கள் மக்கள்கிட்ட இருக்கக்கூடாது. அரவிந்த் கெஜ்ரிவால் விஷயத்துக்கு வருவோம். திரும்பவும் அது வந்தோம்னா, கெஜ்ரிவால் விஷயத்துல நம்ம கேட்ட கேள்வி தான், ஏன் அவரை அன்றே கைது செய்யவில்லை? தேர்தலுக்கு முன்னாடி ஏன் கைது செய்கிறீர்கள்? அப்போ தேர்தலில் அவருடைய பரப்புரை தடுக்கிறதுக்கு தான் செய்றீங்க. இது தெள்ள தெளிவா இருக்கு. இப்போ இந்த ஜூன் 1 வரை இருக்கிற இடைக்கால ஜாமீனுக்கு பிறகு நீதிமன்றம் இதை விசாரித்து என்ன முடிவு சொல்லுதுன்றது நீதித்துறைக்கான சேலஞ்ச். கெஜ்ரிவால் வழக்க, கெஜ்ரிவால் விடுதலைய ஆம் ஆத்மி கட்சிக்காரங்க கொண்டாடுறாங்க. ஆனால் அது இந்தியா அலையன்ஸுக்கு எந்த விதத்துல பலனளிக்க போகுதுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு என்ன நினைக்கிறீங்க? அது அமலாக்கத்துறையோட தவறு. இதுல அரசியல் பழிவாங்கும் நோக்கி இருந்தது. இதுல இட்ஸ் பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் அரெஸ்ட் என்பதை மக்கள் தெரிந்து கொள்வதை ஒட்டி தேர்தலில் அதனுடைய பிரதிபலிப்பு இருக்கதானே செய்யும். மோடி ஆட்சி என்பது அரசியல் பழிவாங்கும் நோக்கோடு தான் பணிகளை செய்தார்களே ஒழிய நேர்மையாக செய்யவில்லை, நாட்டின் நலனுக்காக செய்யவில்லை. ஆம் ஆத்மி கட்சியின் மீது, அந்த ஆட்சியின் மீது போடப்பட்ட வழக்கு என்பது அவர்களை அரசியலில் இருந்து தவறான வழியில் குற்றம் சாட்டி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி வெளியேற்ற செய்யப்பட்ட ஒரு நோக்கமே தவிர மக்களுக்கான செயல்பாடு அல்ல. ஸோ இதுல இருந்து என்னன்னா, நாம் இதுவரைக்கும் சொல்லி வந்த குற்றச்சாட்டுகள் உண்மை. அமலாக்கத்துறை, வருமானத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை, சிபிஐ, இவைகள் எல்லாமே மோடி ஆட்சியின் அமித்ஷாவின் பாக்கெட்டில் இருந்து வீசப்பட்ட ஒரு உபகரணங்கள் மாதிரி தான் செயல்பட்டனவே தவிர இந்திய நாட்டின் நிர்வாகத்தின் அமைப்புகளாக செயல்படவில்லை அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிய வருது. ஸோ இது மிகப்பெரிய மோடி ஆட்சி தவறு செய்துள்ளது அப்படிங்கிறதுக்கு ஒரு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு தான் இது. தேர்தல் காலத்தில் இது நடந்திருக்கிறது. இதனுடைய எஃபெக்ட் அப்படியே வருவது என்பதை விட இதை மக்களுக்கு எப்படி நம்ம எடுத்து சொல்லுகிறோம், இந்த கடமை இந்தியா கூட்டணிக்கு இருக்கிறது. ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு இண்டிகேஷன், ஒவ்வொரு சிம்டம்னு சொல்லப்படுது. இப்போ குறிப்பா வந்து ஜி நியூஸ்ல இருந்து முக்கிய நிர்வாகிகள்லாம் வெளியேறாங்க அப்படின்றத பார்க்கிறோம். இன்னொரு புறம் வந்து ஹரியானால 3 சுயேட்சை எம்எல்ஏக்கள் பாஜக கொடுத்த ஆதரவை திரும்ப பெற்றுக்கொண்டு காங்கிரஸ் பக்கம் போறாங்க. இங்க உத்தரப்பிரதேசத்துல அமேதி, ரேபரேலி போன்ற தொகுதிகளில் பிஎஸ்பி கட்சியில இருந்து காங்கிரஸ் கட்சியில இணையறாங்க. இப்போ உச்சநீதிமன்றத்தினுடைய அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கான ஜாமீன் வழக்கு, இதுல தீர்ப்பு, இது எல்லாமே
ஒரு இண்டிகேஷன் நம்ம சொல்லிட்டே இருக்காங்க. இந்திய அலையன்ஸ் வந்து ஒரு இண்டிகேஷன் சொல்றாங்க. ஆனால் அது அப்படிதான் எடுத்துக்கணுமா? கட்டாயமா. மக்கள் மத்தியில் ஒரு மாற்றம் நிகழ்ந்துள்ளது. மாற்றத்திற்காக மக்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. சுயேட்சை எம்எல்ஏக்கள் போனவர்கள்லாம் ஒரு 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 இண்டிகேட்டர்ஸ் தான். ஏன்னா ஒரு சுயேட்சை எம்எல்ஏங்கிறவன் கட்சி இல்லாமல், வேற பின்னணி இல்லாமல் ஒரு தொகுதியில தானே வெல்லக்கூடிய சக்தி படைத்த நபர்னா, மக்களுடைய நாடி துடிப்பை தெரிந்தவர்கள். ஸோ ஊர்ல அவங்க மக்களோட தொடர்பு இருக்கும் பொழுது, இப்படி போனா அடுத்த முறை வெல்ல முடியாது என்பது அவங்களுக்கு உணர்வு இருக்கவே தான் அவங்க முன்னாடியே காற்று திசை மாறுகிற சைடுக்கு வர்றாங்க. இதை அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தலில் இவர்கள் தோற்பது உறுதி, பாரதிய ஜனதா கட்சி தோற்பது உறுதி என்று இவர்கள் உறுதி செய்து கொண்டதால் தான் மாற்றமே நிகழ்கிறது. ஏன்னா இப்போ விவசாயிகள் போராட்டம் நடந்தது. இந்த சாக்ஷி மாலிக் மாதிரியான போராட்டங்கள் நடந்தது. இவைகள் எல்லாமே அந்த பகுதிகளில் நிகழ்ந்தது. ஆனால் இது மக்களுக்கு இந்த இம்பாக்ட் எவ்வளவு இருக்குன்றத மீடியாக்கள் எடுத்து சொல்லல. ஆனா மக்கள் மத்தியில அது வந்திருக்கு. நீங்க சொல்லாட்டி கூட இது அநியாயம். இந்த விளையாட்டு வீரர்களுக்கு இப்படி நடந்தது அநியாயம். பெண்களுக்கு மரியாதை இல்ல இந்த ஆட்சியில. அப்படிங்கிற உணர்வு மக்கள் மத்தியில போயிருக்கு. விவசாயிகள் மூலமான போராட்டத்தின் மூலமாக ஊருக்கு ஊர், கிராமத்துக்கு கிராமம், ஒருத்தருக்கு ஒருத்தர் என்கிற உரையாடல் நிகழ்ந்திருக்கு. தேர்தலில் இவை பிரதிபலிக்கின்றன. இந்த பிரதிபலிப்பு தான் உங்களுக்கு பல விஷயங்கள்ல தெரியுது. உத்தரப்பிரதேசத்தில் பிஎஸ்பியை பொறுத்தமட்டில் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் 40 தொகுதிகளிலும் பிஎஸ்பி வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தது. ஆனால் அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது என்பது ஒரு பத்திரிகை செய்தியில கூட இல்ல. மாயாவதி தமிழ்நாட்டுல ஒரு முறை கூட வந்து பரப்புரை செய்யவே இல்ல. ஒரு தேசிய கட்சி அந்த கட்சி. அந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக செயல்பட தயங்கி அடங்கி ஒடுங்கி விட்டது. ஒரு காஞ்சிராம் என்கிறவருடைய சோசியல் மூவ்மெண்ட், ஒரு சமூக இயக்கத்தின் காரணமாக வளர்ந்த ஒரு கட்சி பிஎஸ்பி. ஆனால் அது மாயாவதி என்கிற ஆட்சி அதிகாரத்தை மட்டுமே நம்பிய ஒரு தனிநபரால் பாரதிய ஜனதா கட்சியின் கருவியாக மாறிவிட்டது. உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, மாயாவதி அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு அந்த வாக்குகளை பெறுவதற்காக, ஆனால் மாயாவதி யாரை நிறுத்துகிறார்கள்னு பார்த்தீங்கன்னா, சனாதனிகளை தான் கட்சியில எம்பியா எம்எல்ஏவா நிறுத்தினாங்க பணம் பெற்றுக்கொண்டு. ஸோ அந்த கட்சி தலித் மக்கள் விடுதலைக்காக தலித் மக்கள் அதிகாரத்தை கையில் எடுக்கிற கட்சியாக இல்லாமல் போய்விட்டது. ஆனாலும் ஒரு ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ்ல நம்ம கட்சி அப்படிங்கிற ஃபீல் இருந்த காரணத்தினால் இது நாள் வரை அரசியல் நடந்தது. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக தலித் மக்களுக்கு எதிரான அரசியல் நிகழ்த்தப்படும் பொழுது அதை களத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த கட்சியை சார்ந்த உறுப்பினர்களும் சரி, ஆதரவாளர்களும் சரி, இந்த கட்சி செயல்படவே இல்லை, இதை நம்பி பிரயோசனம் இல்லை என்றுதான் இப்ப காங்கிரஸ் பக்கம் திரும்புறாங்க. ஸோ பிஎஸ்பி என்பதை மாயாவதி இல்லாமல் செய்து விட்டார். அது இல்லாமல் போனது இன்னும் கொஞ்ச நாள்ல தெள்ள தெளிவா தெரிய வரும். அதுக்கு தமிழ்நாடே சாட்சி உங்களுக்கு. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு கட்சி இல்லை என்பது 40 தொகுதிக்கு வேட்புமனு போட்டவங்க வெளியிலே தெரியல. இதே 40 தொகுதிகளுக்கு நாம் தமிழரும் தான் வேட்புமனு போட்டாங்க. சின்னத்துக்காக அப்படி சண்டை போட்டாங்க. எப்படி நம்ம சின்னத்தை கொண்டு சேர்க்கறதுன்னு கஷ்டப்பட்டாங்க. ஆனால் 40 தொகுதிகளுக்கும் தங்கள் சின்னம் இருப்பதையே நாங்களும் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறோம் அப்படிங்கிறத கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு கூட்டம் கூட போடல. அப்போ பிஎஸ்பியோட நிலைமையை பார்த்துக்கோங்க. அது பாரதிய ஜனதா கட்சியின் பேண்ட் வேகன்ல எப்பவோ ஏறிவிட்டது அந்த கட்சி. அது மக்களுக்கு படிப்படியாக தான் தெரிய வருது. ஏன்னா ஒரு நம்பிக்கையை ஊட்டியவர் காஞ்சிராம். அவர் ஒரு செயல்பாட்டாளர். அவர் ஒரே நாள்ல தொடங்கிடல. அவர் ஒரு கான்செப்ட் வச்சு அதை டெவலப் பண்ணி வந்தார். அதை மாயாவதி மூலம் ஹைஜாக் பண்ணி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்க விட மாட்டாங்க இனிமேல். மாயாவதிக்கு அந்த கட்சி இல்லை இனி. அப்ப அந்த மக்கள் இனிமேல் இந்தியா கூட்டணிக்கு ஏறுமுகமாக தான் இருக்குமா? கட்டாயமாக இருக்கும். ஏன்னா எல்லாவற்றையும் மக்கள் பார்த்து விட்டார்கள். பல ஆல்டர்னேட்டிவ்ஸை பார்த்துட்டாங்க. இப்போ என்ன சொல்ல வராங்க மக்கள்? நீங்கள் ஒருங்கிணைந்து ஒரு அலையன்ஸில் வந்தீங்கன்னா தான் எங்களுக்கு நம்பிக்கை வரும். அதற்கு இந்த கட்சிகளும் ஒன்றிணைந்து வந்து விட்டன. நான் தான் பெரிய ஆள், நான் சின்ன ஆள் என்று இல்லாமல் காங்கிரஸ் கட்சி ஆகட்டும், ஆர்ஜேடி ஆகட்டும், சமாஜ்வாதி பார்ட்டி ஆகட்டும், அவர் ஊரில் அவர்களுக்கு இருந்தாலும் விட்டு கொடுத்தல் மட்டுமே
இந்த சர்வாதிகார ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்பதில் தெள்ளத் தெளிவாக இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டில் ராகுல் காந்தியினுடைய செயல்பாடு அந்த கட்சிக்கு ஒரு புத்துணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது. மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இனி வரும் காலங்களில் தேர்தலில் எனக்கு தெரிந்த அளவில் நான் சொல்றேன், வெற்றி என்பது இந்தியா கூட்டணிக்கு தான். இந்த முறை பாரதிய ஜனதா கட்சியின் தோல்வியை யாராலும் தடுக்க முடியாது. அது உங்களுக்கு அதானி அம்பானி கதையை மோடி எடுத்து பேசும்பொழுதே தெரிஞ்சிட்டு, அவர் வெக்கம் இல்லாமல் தன்னையே தானே காவலாளின்னு சொல்லி கொண்டவர், கருப்பு பணத்தை எடுத்து கொண்டு போய் அதானி காங்கிரஸ் கொடுத்தார் அப்படின்னு சொல்றார். அப்ப இவர் எப்படி காவலாளின்னு சொல்லிக்கலாம்? வெக்க வேண்டாமா? அப்ப இவர் வேடிக்கை பார்த்தார? ஒரு தரக்குறைவான பேச்சை பேசினா அதுக்கான உதாரணம் நமக்கு அப்படி வருது. அதாவது இவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? டெம்போல அதானி பணம் கொண்டு போய் காங்கிரஸ் கட்சி கொடுக்கிறதை பார்த்து கொண்டிருந்தவர் ஒரு காவலாளியா? கேள்வி தான். இவருக்கு திரும்பவும் காவல் காக்கும் பொறுப்பை மக்கள் வழங்க வேண்டுமா? போயா வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? ஸோ உங்கள் ஆட்சியில் கருப்பு பணம் ஒழியவில்லை. ஒழியாதது மட்டுமல்ல, உங்கள் ஆட்சியிலேயே அது காங்கிரஸ் கட்சிக்கு டெம்போவில் போகிறது நீங்கள் வேடிக்கை பார்த்துருக்கீங்க. செந்தில் பாலாஜி கைது செய்வதிலும் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்வது காட்டிய அக்கறையை அதானி கருப்பு பணம் வைத்திருப்பதை ஒழிப்பதில் நீங்கள் காட்டவில்லை அப்படின்னு தான் நாங்கள் ப்ரூஃப் ஆகுது. அப்போ தான் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் எல்லாம் பேசுறார். உளர்றது. அப்போ இதுல இருந்து என்னன்னா பதட்டம் வந்துட்டது. தோல்வி என்பது கண்ணுக்கு தெரிகிறது. ஜன்னி கண்டு உதறார், அவ்வளவுதான். இந்த உளறல் ஜன்னியில் வர்ற உதறலால் வரக்கூடிய உளறல். ஸோ தோல்வி என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு எழுதி வைக்கப்பட்ட ஒன்று என்பது தெரிகிறது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கிடைத்த இடைக்கால ஜாமீன் அந்த உணர்வை உச்ச நீதிமன்றமும் பிரதிபலித்திருக்கிறது என்கிற ஒரு பொலிட்டிக்கல் இம்பாக்டாக தான் நான் பார்க்கிறேன். நன்றி சார். பல விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.